கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை சோத்தரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏழை மேஜி சபை வழங்கும் அனுதினம் மன்னா. இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபு 1:27 வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை நாம் விசாரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக ஒரு பள்ளிக்கூடத்திலே மத்தியானம் லஞ்ச் டைமில் மாணவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒரு ஏழை மாணவன் மற்ற சக மாணவர்களில் போய் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. அப்போ எல்லா மாணவர்களும் கடிந்து கொண்டு ரொம்ப கோபமாக, உனக்கு வேறு வேலை இல்லையா, டெய்லி இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறது மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க, போ அப்படின்ட்டாங்களாம். இதை பார்த்து கொண்டு இருந்த அந்த பள்ளி ஆசிரியை, அந்த கிளாஸ் டீச்சர் எல்லாரும் லஞ்சு முடிஞ்ச பிறகு வகுப்பறைக்கு வந்தபோது அந்த மாணவர்களை பார்த்து சொன்னாராம், உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்கள் டீச்சர் அப்படின்னாங்களாம். ஒரு தாய் தந்தை 2 குஞ்சுகளோடு உள்ள காக்கைகள் ஒரு மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது தாய் காக்காவும் தந்தை காக்காவும் தன்னுடைய குஞ்சுகள்கிட்ட சொல்லிவிட்டு, உங்களுக்கு போய் இறை தேடி வருகிறோம் என்று சொல்லிட்டு போனார்கள். நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இறை தேடுகிறாங்க, இறை கிடைக்கவில்லை. கடைசியாக ஒரு நாரை வந்தது. அந்த நாரை தன்னுடைய வாயிலே ஒரு மீனை கவி கொண்டு வந்தது. இந்த 2 காக்காவும் போய் அதுக்கிட்ட கேட்டுச்சு, நாரை என்னுடைய பிள்ளைகளுக்கு பசிக்குது, ஏதாவது உணவு கூட. என்னுடைய பிள்ளைகளுக்கே இல்லை, இது ஒரு மீன் தான் நான் பிடிச்சிட்டு போகிறேன் அப்படின்ச்சான். உடனே வருத்தத்தோடு அந்த காக்கைகள் இருந்து விட்டது. அந்த குஞ்சுகளும் தாயை பார்த்து தகப்பனை பார்த்து ஏமாந்து போயிடுச்சு. அப்பொழுது அந்த மாணவர்களுக்கு சொன்னாராம் டீச்சர், பார்த்தீங்களா, இதிலேருந்து நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கொள்கிறீர்கள்? ஏழைகளுக்கும் நாம் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அனாதைகளுக்கும் நாம் இறங்க வேண்டாமா? எல்லா மாணவர்களும் மன வேதனை அடைந்து வருத்தம் தெரிவித்தார்களாம். ஆம், வேதம் சொல்லுகிறது, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லுகிறது. ஆம், இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, எல்லாராலும் ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் ரூத்தின் புத்தகத்தில் தகப்பனும் விட்டு தாயை விட்டு எல்லாரையும் பிரிந்து வந்தார்கள். கணவனும் இறந்து போய்விட்டார்கள். என்ன செய்வது என்று சொல்லி தன் மாமியாரோட எருசலேம் தேசத்துக்கு வரும்போது கூட இன்னொரு மருமகளும் வந்தாங்க. ஒரு மருமகள் மாமியாரை முத்தமிட்டு போய்விட்டார். ஆனால் ஒரு மருமகள் மட்டும் வந்து, மாமி நீங்கள் எங்கே போகிறீங்களோ நான் அங்கே வரேன், நீங்கள் எங்கே தங்குறீங்களோ அங்கே நான் தங்குறேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னார். அந்த இஸ்ரவேலின் தேவனை உறுதியாய் பிடித்து கொண்டாள். அவள் வீட்டுக்கு வந்த பிறகு மாமியாரை வீட்டில் வச்சுட்டு தன் கதிரை பொறுக்க போய்விட்டாள். போன பொழுது ஒரு குறிப்பிட்ட வயலுக்கு போனார். ரூத்தின் புத்தகம் 2:8 வசனம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளை கேள், பொறுக்கிக் கொள்ள வேறு எங்கேயும் போகாமல் எங்கே வயல்லே இரு, உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் கொடுக்க ஆட்களெல்லாம் நியமிக்கிறேன், நீ பத்திரமா என் வயலிலே நீ பொறுக்கிக் கொள்ள என்று சொன்னார். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மகளுக்கு போவாஸ் அடைக்கலம் கொடுத்தான், பாதுகாப்பு கொடுத்தான், பராமரித்தான். ஐஸ்வர்யமான வாலிபர்கள் பின்னால் போகாமல் நீ தேவனை பின்பற்றி என்னுடைய வயலை தேடி வந்ததுனால இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலனை தருவேன் என்று ரூத்துக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்து இரக்கம் அளித்த தெய்வம் போவாசு அந்த ரூத்துக்கு இரக்கம் காட்டினது போல நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவோமா? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னது போல அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். சாலை ஓரங்களிலே மற்றபடி அனாதைகளாக சுற்றி திரிகிற ஜனங்களுக்கெல்லாம் உங்களுடைய சாப்பாடுகளிலே கொஞ்சம் கொடுங்க. சிறு சேமிப்பு வைத்து மற்றவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பன்மடங்காக உயர்த்துவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே, காலை நேரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே
ஒவ்வொருவரும் அவர்களை விசாரித்து அவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது போல அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படியான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் இவர்களுக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுங்க. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் என்று சொன்னது போல ஆண்டவரே ஒவ்வொருவரும் கொடுக்கக்கூடிய இருதயத்தை கொடுங்க. அவர்கள் தேவைகளை சந்திங்க. ஒரு குறைவில்லாமல் அந்த குடும்பத்தை நடத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you everybody. Thank you.